இந்த படத்தோட ஆரம்பத்தில் அமெரிக்கா இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சர்வாதிகாரி நாடாக இருக்குது. அதாவது மிலிட்ரி கிட்ட தான் எல்லா பவர் இருக்குன்னு காட்டுறாங்க. அப்புறம் அங்கே வாழ்கிற மக்களுக்குலாம் எந்த விதமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தான். அந்த மிலிட்ரியில மேஜர் அப்படிங்கிறவர்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இந்த லாங் வாக் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரஸான காம்படிஷனை நடத்துகிறாங்க. அதாவது அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பணம், பேரு, புகழ்லாம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க ஏதாவது ஒரு விஷ் கேட்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிடுவாங்க. தங்களோட வறுமையை ஒழிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு மக்கள் எல்லாரும் நினைச்சு அதில் நிறைய பேர் கலந்துக்கு வர லாட்ரி மூலமா அதுல இருந்து 50 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல ரே அப்படிங்கிறவன் அம்மா மூலமா அந்த போட்டியில கலந்துக்கு வரான். அம்மா கண்கள் கலங்க அவன் அந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் அதோட ரூல்ஸ் தான். அது என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இப்போ அந்த போட்டிக்குள்ள போன ரே அப்படிங்கிறவன் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்றான். அப்புறம் ஒரு சின்ன பையனை மீட் பண்றான். இப்படி விதவிதமான ஆட்கள் எல்லாம் அவன் மீட் பண்றான் அப்படின்னு காட்டுறாங்க. எல்லாரும் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இப்போ அங்க அந்த மேஜர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த லாங் வாக் அப்படிங்கிற ஈவென்ட் மக்கள் கிட்ட ஒர்க் எத்திக்க பத்தின வேல்யூ கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அதனால ஒவ்வொரு வருஷமும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமாக இந்த நாட்டோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அது சோம்பேறித்தனம் தான். அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கையில் ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த போட்டியோட ரூல்ஸ் என்னன்னு சொல்றாரு. கடைசியாக ஒரே ஒருத்தன் மிஞ்சுற வரைக்கும் எல்லாரும் நடக்கணும். அப்புறம் மினிமம் 3 மைல்ஸ் பெர் ஹவர்ல நடக்கணும். ஒருவேளை அவங்க ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா அது அவங்க கையில் இருக்கிற பிரேஸ்லெட் காட்டி கொடுத்துரும். உடனே அவங்களுக்கு 3 வார்னிங் கொடுப்பாங்க. முதல் வார்னிங்ல 10 செகண்ட், அப்புறம் 2வது வார்னிங், 3வது வார்னிங்ல அவங்கள சுட்டு கொன்னுடுவாங்கன்னு சொல்றாரு. அதாவது அந்த 50 பேர்ல கடைசியா நடக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் வின்னர். மீதி 49 பேர் கண்டிப்பா செத்துருவாங்க. இப்ப இங்க உயிரோடு இருக்க போறது யார் அப்படிங்கிறது தான் போட்டியே. இப்ப அந்த டேஞ்சரஸான காம்படிஷன் ஆரம்பிக்குது. எல்லாரும் நடக்க ஆரம்பிக்க ஒரு மிலிட்டரி ட்ரக் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. முதல்ல சீரியஸா நடக்க ஆரம்பிச்சவங்க 5 மைலுக்கு அப்புறம் ஜாலியா பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. 7 மைல் தாண்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரப்போது இல்ல அந்த பிரைஸை பத்தி பேசுறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கடைசியில கிடைக்க போற பிரைஸை வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு. அதுல ஆர்த்தர் அப்படிங்கிறவன் நான் பணத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றான். ஆனா ரே அவங்கிட்ட பணத்தை தாண்டி இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கவர்மெண்ட் நம்ம வாலண்டியரா இந்த போட்டியில கலந்துக்கிறோம்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. ஆனா உண்மையா பார்த்தா நம்ம இதுல கலந்துக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். நம்மளை ரொம்ப ஏழ்மையானவங்களா மாத்தி ஒரு டெஸ்பிரேஷனை கொண்டு வந்து இதை பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அதுல பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தன் கரெக்ட் தான், நம்ம இதுல கிடைக்கிற காசை வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். இதுல ரிச்சர்ட்னு ஒருத்தன் எல்லாரோட பேரு நம்பர்லாம் வாங்குறான். ஏன்னா அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த லாங் வாக்கை பத்தி ஒரு புக் எழுத போறேன்னு சொல்றான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையை சொல்றாங்க. இப்ப மேல அவங்க நடந்து போறப்ப அதுல கர்லி அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்திருப்பான். அவனுக்கு தசை பிடிச்சிக்க ஆரம்பிக்குது. அவன் ஸ்லோ ஆனாலும் சோல்ஜர்ஸ் அவனை வார்ன் பண்றாங்க. உடனே ரேவும் பீட்டரும் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா முடியல. 3வது வார்னிங் கொடுத்து அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. அதை பார்த்து ரே ஷாக் ஆகி ஸ்லோவா நடக்க ஆரம்பிக்க பீட்டர் அவங்கிட்ட வந்து ஸ்லோவா நடக்காத உன்னையும் சுட்டுருவாங்கன்னு உசுப்பேத்தி வேகப்படுத்துறான்.